Yes, hello everyone. ஸோ எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்னும் நமக்கு டேட் எக்ஸாக்டாக தெரியல. மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது கூட உங்களுக்கு டேட் தெரிஞ்சிருக்கலாம். பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான். சரிங்களா? ஸோ ஜனவரி 22ஆம் தேதிக்கு அப்புறம் எக்ஸாம் வரும் அப்படின்றது எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் எம்டிஎஸ் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்போ மினிமம் இன்னைக்கு தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு ஒரு 30 நாள் டைம் இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கேள்விகளை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன்னா அந்த எடுக்கேட்டிவ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது கொஷின்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லாம் நிறைய ரிப்பீட்டேஷன் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அதை டார்கெட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எம்டிஎஸ்ல பாதி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இங்கிலீஷும் ஜிஎஸும் தான் மெயின் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாம் டேட் தெரிகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதை பாதியாக பிரித்து பாதி நேரம் வந்து ஜிஎஸ்க்கும் மீதி நேரம் வந்து இங்கிலீஷ்க்கும் ஒதுக்கிக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த பிளானர் அது இதுன்னு பேசாமல் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் ஒரு சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு சின்ன அனாலிசிஸ் நான் பண்ணேன். அந்த அனாலிசிஸை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு ஒரு டார்கெட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனாலிசிஸ்க்கு நம்மளால ரொம்ப வருஷம் பின்னாடி போக முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த புது பேட்டர்ன் மாறினது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 2022ல தான். அதாவது சிஜிஎல்லா இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லா இருக்கட்டும், எம்டிஎஸ்ஆ இருக்கட்டும், இது எல்லாமே 2022ல தான் இந்த புது பேட்டர்ன் கொண்டு வரப்படுது. இந்த புது பேட்டர்ன் அப்படிங்கிறப்ப இந்த டயர் 1ல செக்ஷன் 1 ஆப்டியும் ரீசனிங்கும் கணக்கே கிடையாது. குவாலிஃபையிங் நேச்சர் அண்ட் செஷன் 2ல இருக்கக்கூடிய ஜிஎஸும் இங்கிலீஷும் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கரெக்டா? அந்த இடத்துல உங்களுக்கு 2022ல தான் மாற்றம் ஏற்படுது. ஸோ அந்த 2022ல தான் நம்ம இந்த இடத்துல கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சிம்பிளா முதல்ல வேகன்சிஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2022ல எல்லா வேகன்சியுமே அதிகமாக வந்தது. அதே மாதிரி தான் உங்களுக்கு எம்டிஎஸும் கிட்டத்தட்ட 12,000 வேகன்சி வந்தது. அண்ட் ஆல்சோ 2022ல தான் எம்டிஎஸோட சேர்த்து ஹவல்தாருக்கான நோட்டிஃபிகேஷனையும் விட ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஸோ எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் தான் இப்போ நீங்கள் எழுத போறீங்க. ரைட்? அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,000 வேகன்சி கிட்ட உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் 3 கேட்டகரி ஆஃப் கட் ஆஃப் விடுவாங்க. 18 to 25 கேட்டகரி, 18 to 27 கேட்டகரி. இது ரெண்டுமே எம்டிஎஸ்ல வந்துடும். அண்ட் இங்கே வந்து ஹவல்தாருக்கான கேட்டகரி. ஸோ எவ்வளோ வேகன்சின்ற ஸ்பிளிட் அப் இல்லாமல் டோட்டலாக 12,000 வேகன்சி இருந்தது. இந்த 12,000 வேகன்சி இருந்தப்ப கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 18 to 25 கேட்டகரியோட தமிழ்நாடு கட் ஆஃப். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எக்ஸாம் வந்து ஆஸ் அ ஹோலா நடத்தினாலும் ஒவ்வொரு ரீஜனுக்குமே தனி கட் ஆஃப் ஆனது எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு புதுச்சேரிக்கான கட் ஆஃப் அப்படின்றது எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18 to 25 கேட்டகரிக்கு யூஆருக்கு 220 வேகன்சிக்கு 220 வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்க. கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா 125.59. அதாவது ரவுண்டா நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 126 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? 126 மார்க். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒரு கேள்விக்கு எம்டிஎஸ்ல 3 மார்க். கரெக்டா? அப்ப உங்களுக்கு இந்த 126 வாங்கணும் அப்படின்னா நீங்க எத்தனை கேள்விடா கரெக்ட் வாங்கணும்? 42 கேள்வி கரெக்ட் வாங்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ 42 கேள்வி கரெக்ட் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 126 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ரவுண்டா சொல்லிட்டேன். 125 இருக்கு, 126ன்றது சொல்லிட்டேன். ஸோ இந்த 42 கேள்வி அவுட் ஆஃப் எத்தனைடா? 50க்கு 42 கேள்வி நீங்க நெட் கரெக்ட் வாங்கியிருக்கணும். நெகட்டிவ் மார்க்கிங் கழிச்சு நெட் கரெக்டா நீ எவ்வளவு வாங்கியிருக்கணும் அப்படின்னா 42 கொஸ்டின் கரெக்ட் வாங்கியிருக்கணும். ஸோ இங்கேயும் அதே 125 தான் கட் ஆஃப். கொஞ்சம் 48 ஆயிடுச்சு. இங்கே 59 இருக்கு. இங்க ஹவல்தாருக்கு கொஞ்சம் அதிகமா வந்தது 136. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹவல்தார் நடத்துனதுனால கொஞ்சம் கட் ஆஃபை ஏற்றி விட்டானுங்க. 136 அப்படின்ற கட் ஆஃப் வந்துச்சு. கரெக்டுங்களா? 136 என்னடா 46 கேள்வி நீங்க கரெக்டா வாங்கினாதான். அதாவது 45 பிளஸ்ன்னு வச்சுப்போம். 46 வேண்டாம், 45 பிளஸ். 45 பத்தாது, 45க்கு மேல. அப்படின்னா 46 தான் சொல்லணும். பட் அந்த டெசிமல்ஸ் எல்லாம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 45 பிளஸ் கொஸ்டின்ஸ் நீங்க மினிமம் கரெக்ட் வாங்கினீங்கன்னா தான் உங்களால இந்த கொஸ்டின் இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணிருக்க முடியும். ஸோ இது வந்து ஹவல்தாருக்கு இது கட் ஆஃபா வந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து வேகன்சி ரொம்ப கம்மின்றனால இந்த கட் ஆஃப் வந்துச்சு. 16 வேகன்சி தான் ஹவல்தாருக்கு இருந்தது. அதுல 8 வேகன்சி தான் ஃபில்லே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் பிசிக்கல் ரவுண்ட்ல ஃபெயிலா போயிட்டாங்க. ஸோ எம்டிஎஸ்க்கு பிசிக்கல், ஹவல்தாருக்கு மட்டும் பிசிக்கல் வைப்பாங்கல்ல, இந்த ஹவல்தாரோட பிசிக்கல்ல ஃபெயிலா போயிட்டாங்க. ஸோ அதனால
பாதி வேகன்சிஸ் தான் ஃபில் பண்ணவே முடிஞ்சது. இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கும். பட் இங்க மட்டும் பாதி வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்கும். இது 2022ஓட சினாரியோ. இப்ப 2023உடைய வேகன்சி எவ்வளவுன்னு பார்ப்போம். 2023ல வேகன்சி ரொம்ப கம்மி. 1773 தான் வந்துச்சு. சரிங்களா? ஆல் இந்தியா வேகன்சி 1773 தான். சென்னையிலலாம் ரொம்ப சொற்ப வேகன்சிஸ் தான் வந்துச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூஆருக்கு 52 வேகன்சி, அந்த 52 வேகன்சியை ஃபில் பண்றாங்க. 132 மார்க். எவ்வளவு கட் ஆஃப்? 132 மார்க் அப்படின்றது கட் ஆஃபா வந்துச்சு. சரியா? யாருக்கு? 18 to 25 கேட்டகரிக்கு. 18 to 27 கேட்டகரி 138. நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு கட் ஆஃப் வர ஆரம்பிக்குது. கரெக்டா? ஆனா இதுக்கு என்ன காரணம்னா ஆல் இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 1773 வேகன்சி தான். அதனால இந்த கட் ஆஃப். ஸோ 138 மார்க் அப்படின்றது கட் ஆஃபா வந்துச்சு. நானே இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 136 மார்க் வாங்கினேன். என்னுடைய நார்மலைஸ்டு ஸ்கோர். அதுவே பத்தல. என்னன்னா எனக்கு வயசு அதிகம் அந்த டைம்ல. 25 வயசு கேட்டகரியில வர மாட்டேன். 27 வயசு கேட்டகரியில வந்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. எவன்டா இவ்வளவு கட் ஆஃப் போய் வாங்குறது? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஏறி இருந்தது. இதுக்கு காரணம் ரொம்ப வந்து வேகன்சி கம்மியா இருக்கிறதுனால தான். அதே மாதிரி இங்க ஹவில்தாருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 134 அப்படின்ற கட் ஆஃப் வந்துருச்சு. இதுல 8 வேகன்சிக்கு 8 வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப இந்த கட் ஆஃப் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா போன வருஷ சினாரியோவை பார்ப்போம். 2024ஓட சினாரியோவை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2024ஓட வேகன்சியை பாருங்க. 12,418 வேகன்சி. இது வரைக்கும் இந்த பேட்டர்ன்ல வந்ததுலயே 2024ஓடைய வேகன்சி தான் அதிகமான வேகன்சி. ஸோ அந்த வகையில அதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 18 to 25 கேட்டகரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120ன்றது தான் கட் ஆஃப். சரிங்களா? 120னா அசால்ட்டா 40 கேள்வி, 50க்கு 40 கேள்வி போட்டாலே போதும். உங்களால இந்த 120 கட் ஆஃப் அப்படின்றத வாங்கிட முடியும். கரெக்டா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 125ன்றது கட் ஆஃப். 18 to 27க்கு வேகன்சி ரொம்ப கம்மி. 17 வேகன்சி இருந்ததுனால 125ன்ற கட் ஆஃப் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்பயுமே என்ன 42 கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா உங்களால போட்டுற முடியும். போன வருஷம் ஹவில்தார் மாசான ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடந்தது. என்னன்னா ஜிஎஸ்டிக்கு மட்டும் இல்லாம கஸ்டம்ஸோட ஹவில்தாருக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. இதுல கஸ்டம்ஸ் ஹவில்தாருக்கு 120 கட் ஆஃப் வந்துச்சு. ஜிஎஸ்டி ஹவில்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 121 அப்படின்றது கட் ஆஃப் வந்துச்சு. அப்ப அதே அந்த 42 கொஸ்டின் அப்படின்றது போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்? கரெக்டா இந்த இடத்துல கிளியர் பண்ணிருக்க முடியும். கரெக்டா? சோ என்னன்னா இப்ப இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும் பட்சத்துல நீங்க இங்க பாருங்க 2022ஓட கட் ஆஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 125 எம்டிஎஸ்க்கு 136 ஹவில்தாருக்கு இருந்தது. சரியா? 2023ஓட கட் ஆஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்க்கு 132ம் ஹவில்தாருக்கு 134 இருந்திருக்கு. 2024ஓட கட் ஆஃப் எடுக்கும் பட்சத்துல 120ல இருந்து 125 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சு தான் இது வரைக்கும் இந்த புது பேட்டர்ன்ல வந்த கட் ஆஃப். இப்ப நம்ம கரண்டான ஒரு வேகன்சியை பத்தி பேசுவோம். கரண்ட் வேகன்சி ரவுண்டா வச்சுக்கிட்டோம்னா 8000 வேகன்சி. அதாவது 2023ல வந்த மாதிரி 1700ம் கிடையாது, 2024ல வந்த மாதிரி 12,000ம் கிடையாது. கரெக்டா? சோ கிட்டத்தட்ட இந்த 12,000த்துல பாதின்னு எடுத்தோம்னா கூட 6,000, அதை விட ஒரு 2,000 வேகன்சி அதிகம். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு கட் ஆஃபுக்கும் மிட்டான வேல்யூவை நம்ம தேடலாம். இந்த ரெண்டு கட் ஆஃபுக்கும் மிட்டான வேல்யூவை நம்ம தேடலாம். சரியா? இப்ப இங்க எவ்வளவு போட்டிருக்கான் உங்களுக்கு? அதிகமான கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2023ல வந்துச்சா? அப்ப 2023ல 134ன்னு வச்சுப்போம். ஹவில்தாரோட கட் ஆஃப் எவ்வளவு? 134ன்னு வந்துச்சு. இதே 2024ல 120ன்றது கட் ஆஃபா வந்துச்சு. கரெக்டா? சோ நம்ம இந்த 120னா 40 கொஸ்டின் கரெக்ட் வாங்கியிருக்கணும். 134 நம்ம 135 ரவுண்டா வச்சு 45 கொஸ்டின் கரெக்டா வாங்கியிருக்கணும். எத்தனை கொஸ்டின்? 45 கொஸ்டின் நம்ம 50க்கு கரெக்டா வாங்கியிருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச். இதுக்கு கீழே கட் ஆஃபே குறையலடா. நீங்க 40 மார்க்கு கீழே வாங்குறீங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. இது நார்மலைஸ்டு ஸ்கோரா இருந்தாலும் இப்பெல்லாம் நெகட்டிவ் நார்மலைசேஷனே நடக்குது. அதனால நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா மார்க் வாங்குறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு நல்லதுன்னு உனக்கே தெரியும். இது வந்து ஆப்வியஸ்லி எஸ்எஸ்சி படிக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா? அப்ப அந்த வகையில நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 கொஸ்டின் வச்சுப்போம். 45 கொஸ்டின் நம்ம 50க்கு எடுத்தோம்னா நம்ம இந்த தடவை 100% பாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நான் சொல்றது 45 கொஸ்டின் கரெக்டா வாங்கணும் அப்படின்னா. சரியா? அதாவது
மார்க் படி சொல்லணும் அப்படின்னா 135 மார்க் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த தடவை எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஆனா இது அவ்வளோ ஈஸியானா கண்டிப்பா கிடையாதுடா. நான் வந்து சும்மா பேருக்கு சொல்ல நினைக்கூட நான் 100% பாசிபிலிட்டிக்கு சொல்றேன். கரெக்டா? அப்ப அந்த வகையில இந்த 45 அப்படின்ற டார்கெட்டை நீங்க அடிக்கணும்னா கண்டிப்பா 50 கொஸ்டினையும் நம்ம அட்டன் பண்ணிருக்கிற நிலைமையில நம்ம இருக்கணும். 50க்கு 50 கேள்வி எழுதினாதான் அதுல வந்து ஒரு 3 தப்பு 4 தப்பு வந்தா கூட நம்மளால இந்த 45 கிட்ட வந்து நெருங்க முடியும். கரெக்டா? அப்ப 50 கொஸ்டின் அடிக்கிற அளவுக்கு நம்ம தகுதியா இருக்கணும்னா இருக்கிற ஆல் ரவுண்ட் எல்லாத்தையும் ஒரு நல்ல ஆஸ்பிரண்டா இருந்தா ஜிஎஸ்ல வரக்கூடிய எல்லாத்தையும் படிச்சிடணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம படிச்சிடணும். கரெக்டா? ஸோ இதுதான் இப்போதைக்கான பிளான். சரி சார், ஒஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்லுங்க அப்படின்னா சிம்பிள் தான். 42க்கு கீழே குறையாம பார்த்துக்கோங்க. சரிங்களா? 50க்கு 42 கொஸ்டினுக்கு கீழே குறையாம பார்த்துக்கோங்க. 42 கொஸ்டின் இருந்தாலே நமக்கு கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சரியா? ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அண்ட் அதை சொல்கிறதுக்காக தான் இங்கேயும் உங்கள் கூட நான் ஜாயின் பண்ணேன். சரியா? ஸோ அப்போ ஒரு 126க்கு மேலே டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ஓரளவுக்கு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்க முடியும். 45க்கு மேலே அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம பாஸ்ன்னு நினச்சிக்கிட்டு ஆஹா அப்படின்னு ஜாலியாக இருக்கவும் செய்யலாம். சரியா? இந்த தடவை வந்திருக்கக்கூடிய வேகன்சிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஃப் ஸ்கோர் சொல்கிறேன். நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறதுனால. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, இங்கிலீஷும் ஜிஎஸும் மட்டும்தான் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த லக் ஃபேக்டர் லைட்டாக வேலை செய்யணும். நமக்கு தெரிஞ்ச கேள்வி அங்கே வரணும். மேக்ஸ் ஆவது எப்படி வந்தாலும் நம்ம போட்டு தான் சால்வ் பண்ண முடியும். இந்த லக்கு ஃபேக்டரை நம்பி போகாமல் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த தடவை நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாற்றங்களை புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி மாற்றங்கள்? இப்போ சிஜிஎல் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி 8000 தான். ஆனால் வந்து கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சு? 136 தான் வந்துச்சு. ஏன்? கொஸ்டின் ரொம்ப கஷ்டம். கரெக்டா? சிஹெச்எஸ்எல் எழுதினவங்களுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் குறையும், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எம்டிஎஸுமே எக்ஸாம் கஷ்டமாக வந்துச்சு, 120க்கு கீழே கட் ஆஃப் போகுதுன்னா நமக்கு நல்லது தான், தப்பு கிடையாது. பட் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. கரெக்டா? அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல கேட்கப்பட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் இங்கிலீஷாக இருக்கட்டும், இங்கிலீஷோட ஒகேபுலரியாக இருக்கட்டும், எரர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே A to Z எல்லாத்தையும் பார்த்துட்டு போக பாருங்க. அதே கதை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கும் ஜிஎஸ்க்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு இந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல என்ன கேட்டான்னு பார்த்துட்டு போங்க. ஏன் சார் கரண்ட் அஃபேர்ஸை போய் நான் பார்க்கணும்னு கேட்காதீங்கடா. ஏன்னா 2023 கேட்குறான், 22 கேட்குறான். இந்த மாதிரி பழைய காலத்து கேள்வி தான் இன்ன வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டே இருக்கான். ஸோ அது சம்பந்தமான அடுத்த கேள்விகளும் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இதுதான் இப்போதைக்கு எம்டிஎஸ்க்கான ஒரு சின்ன பிளானு. மறுபடியும் டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் மஸ்ட்டு கவர் பண்ணும் அப்படின்றத நான் ஒரு லைவ் செஷனில் கொண்டு போகிறேன். ஏற்கனவே 2 மார்க் டெஸ்ட் முடிச்சிருக்கோம். சிஜிஎல்ல கேட்கப்பட்ட கேள்விகளை 2 மார்க் டெஸ்ட்டை பைலிங்குலாக கொண்டு போயிருக்கோம். அதுக்கான பிடிஎஃபையும் குரூப்பில் போட்டிருக்கோம். அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மார்க் டெஸ்ட்டு கொண்டு போகப்படும். சரியா? ஸோ எஸ், இந்த வீடியோவில் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம். See you all. Thank you and all the best for the exam. Tata. Bye bye.